ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்இஏ 2026 கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, அதாவது 3/5/2026 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கூகுளில் டிஎன் கவுன்சிலிங் 2026ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் பி ஆர்கிடெக்சர்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண போறீங்க, ஓகேவா? ஸோ user registration, login, personal information, special reservation, scholarship information, school of study, academic information, preview your application, complete payment, download application. ஸோ டோட்டல் 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 ஸ்டெப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ், ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா விண்ணப்ப பதிவு செய்தல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா விண்ணப்பத்தின் படிவங்கள், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், பயனாளர் பதிவு. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, உங்க டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் +1 படிச்சிருக்கீங்களா இல்லையா, குவாலிஃபிகேஷன், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், அதாவது ஹையர் செகண்டரியா, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இல்லைன்னா அதர்ஸா, அடுத்தது பாஸ்வேர்டு, ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மீன்ஸ் டாலர், ஹச், ஓகேவா? இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர்ஸ், அதாவது ஆல்பபெட்டிக்கல். உங்க நேம் இருக்குன்னு வைங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷிக் இல்லைன்னா பெர்னார்டு, ஓகேவா? இப்படி ஏதாவது இருக்குன்னா உங்க ஃபர்ஸ்ட் நேம், அதாவது பிஏ வந்து கேப்ஸா போட்டுட்டு பாக்கி உள்ளதெல்லாம் ஸ்மாலா போடுங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸை வந்து நீங்க கேப்ஸா போட்டுட்டு பாக்கி உள்ளது எல்லாமே ஸ்மாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த், ஏதாவது நம்பர்ஸ், ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரது மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலயே கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு மினிமம் 6 கேரக்டர்ஸ். பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஓகேவா? எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள், அட், ஸ்லாஷ், டாலர், பெர்சன்டேஜ், பவர் அண்ட், ஓகேவா? அண்ட் நம்பர்ஸ். ஸோ இவ்வளோ கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இது சேவ் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த பிடிஎஃப் பார்த்து உங்களுக்கு சொல்லி தரேன். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தான், ஓகேவா? இதுல இருக்குன்னா பேக் வரேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ்னு இருக்கு, ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ் இருக்கு. நீங்க தமிழ்ல கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதுல உங்க நேம் எல்லாமே டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் கிளியர் ஆயிடும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஓடிபி வந்து எதுல, உங்க இமெயில் ஐடி இல்லைன்னா உங்க மொபைல் கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு வருது, ஓகேவா? ஸோ அதுல வந்து சம்டைம்ஸ் உங்க இமெயில் ஐடிக்கு வந்துன்னா இமெயில் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இன்பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் டெலிவரி ஆகாது. அப்படின்னா ஸ்பேம்ல போய் நீங்க செக் பண்ணி அந்த ஓடிபியை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிபி டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வருது, டியர் யூசர் யுவர் டிஎன்இஏ அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ஓகேவா? உங்க யூசர் நேமும் உங்க ஓடிபி, ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு கையில வருது. ஸோ ரெஜிஸ்டர் யூஆர்எல். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்க இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து திரும்ப நீங்க லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நீங்க கொடுத்துட்டீங்க, ஓகேவா? ஸோ அது கொடுக்கண்டா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா எலிஜிபிலிட்டி, நீங்க 12th படிச்சிருக்கீங்க, ஓகேவா? நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, என்ன ஜாதின்னு உள்ளது கொடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேஸ்ட், அதாவது ஜாதியில என்ன கேஸ்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இப்போ நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ஏர்ஃபோர்ஸ் அப்படி ஏதாவது இருக்குன்னா, இல்லைன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளியா, ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்க இதுல பார்த்து கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, மெரிட்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கேம் விளையாடி இருக்கீங்களா அப்படி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு முன்னாடி நம்ம போறோம். தேர்ட் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் பெற்றோரின் தொழில், உங்க அப்பா வந்து என்ன வேலை, கூலி வேலையா இல்லைன்னா வேற ஏதாவது பிரைவேட்ல ஏதாவது ஒர்க் பண்றாங்களா? அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம். ஆனுவல் இன்கம்னா வருஷத்துக்கு உங்க உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு வருமானம் வருது, ஓகேவா? அது நீங்க முதல் பட்டதாரியா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு என்னன்னா உங்க வீட்ல வந்து இப்போ நீங்க உங்க அம்மா அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க தான் அண்ணன் இல்லைன்னா அக்கா, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு தம்பி இல்லைன்னா தங்கச்சி இல்லைன்னா வேற யாராவது இருக்கலாம். ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்டா படிக்க போறீங்கன்னா நீங்க வந்து முதல் பட்டதாரி, ஓகே? முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்னா
உங்களுக்கு அலவன்சஸ் நல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளைம் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸோ அதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன்? அதுக்கப்புறம் நீங்க எஜுகேஷன் லோன் அதாவது கல்விக்குள்ள கடன் வந்து எடுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவன் எஸ்ன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்ல கொடுங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளாடி போறான். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், செவன்த், எயித், நைன்த், டென்த், லெவன்த், டுவெல்த் எல்லாமே நீங்க எப்போ இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷத்துல படிச்சீங்க, எந்த மாநிலத்துல படிச்சீங்க, எந்த மாவட்டத்துல படிச்சீங்க, அந்த மாவட்டத்துல உள்ள எந்த பிளாக்ல படிச்சீங்க, அது ஸ்கூல் நேம், அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல படிச்சீங்களா, தமிழ் மீடியத்துல படிச்சீங்களா, அது அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப் அதாவது கவர்மெண்டா இல்லைன்னா பிரைவேட்டா. ஓகேவா? அது கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இது வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஒரு டம்மி தான். ஓகேவா? அடுத்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்க ஹையர் செகண்டரி தானே படிச்சிருக்கீங்க. ஸோ டிஎன் ஹைஃபன் ஹைச்எஸ்சி. ஓகேவா? அந்த நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்க ஹையர் செகண்டரி ரோல் நம்பர், குவாலிஃபைட் இயர், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்சி குரூப். ஓகே, ஹெச்எஸ்சி குரூப் கோடு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹையர் செகண்டரியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஹையர் செகண்டரி அப்டைன் மார்க். ஓகே, ஆர் யூ அப்ளைட் ஃபார் நீட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஜேஇ மீன்ஸ் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ ஜேஇ எக்ஸாம் எதுக்காகனா நீங்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறம் பிஇ பிடெக் ஏதாவது படிக்க போறீங்கன்னா ஜேஇ எக்ஸாம். ஓகேவா? அது இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். பட் நீட் எக்ஸாம் என்னன்னா மெடிக்கல். ஓகேவா? அடுத்து ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே, அதாவது செட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையா? அது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சேவன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பாஸ் ஆனீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 12th மார்க் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க ஒன்று பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 10 வரைக்கும் உள்ளதை நீங்க இன்னைக்கு வேணா இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளதை வந்து 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதை ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்க டைப் பண்ணது எல்லாமே இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? என்னது உங்க பேர் என்ன எல்லாமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். பட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க பேக் போய் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட்டை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்றதுக்கு அவங்க ஒரு பர்டிகுலர் டேட் தருவாங்க. அந்த டேட்ல தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு பெட்டராட்டு நீங்க இப்பவே நீங்க கரெக்டாட்டு நீங்க கிளியராட்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட் டைம் ரஷ் ஓட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா பேமெண்ட்டையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் அதாவது உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி கிடைக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் இப்போ இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 o'clock. ஸோ 10 o'clock நீங்க பண்றீங்க, நைட் 10 o'clock பண்றீங்க, உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் டிக் மார்க் வரல. ஓகேவா? ஸோ இதுக்கும் 20 இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா பெட்டர் டூ ஒன் டே வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாமே பண்ணிட்டு அப்லோட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண கேட்குது. ஓகேவா? இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்னா எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் முதல் பட்டதாரினா முதல் பட்டதாரிக்குள்ள சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்துல பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஓகே, பிஎஸ்டிஎம்ல படிக்கிறீங்கன்னா ஸோ அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க போட்டோஸ், உங்க சிக்னேச்சர் எல்லாமே நீங்க உங்க டிரைவ்ல வந்து நீங்க சேவ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏதாவது நீங்க ஆர்மி இல்லைன்னா நேவி ஏதாவது அப்ளை பண்ண போறீங்கனாலும் ஈஸியாட்டு வந்து நீங்க டிரைவ்ல உங்க ஜிமெயில் டிரைவ்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால மாத்த ஒண்ணும் முடியாது. ஓகேவா? ஸோ ஃப்ரீஸ் அப்லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நீங்க அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.